சேலத்துல ரேஷன் கடையில போய் வந்து மாமூல் கேட்ட தாவேக்கா நிர்வாகி 3000 மாமூல் கேட்டிருக்கீங்க. இவரு டிவிக்கு கட்சிக்காரன்னு சொல்லி எவ்வளவுப்பா பணம் கேட்டாங்க? 3000 ரூபாவா? அவரு தாவேக்கா நிர்வாகி. ஆமா, அப்படிதானே சொன்னீங்க. அவரை பார்த்தாலே தெரியுது அவரு தாவேக்கா நிர்வாகி அப்படின்றாங்க. அவர் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்கும் போதே தெரியுது. என்னன்னா இந்த மாதிரி பண்ணிருக்க, காசை கொடு. நாங்க யார் நீ பாட்டுக்கு வந்த காசை கொடுன்ற கேட்டா தாவேக்கான்ற 3000 இல்லைங்க வீட்டுல பிரச்சனை, அதான் காசு கேட்டேன். இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து கேட்டா கொடுத்துருவாங்க, இப்ப கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் தாவேக்கா நிர்வாகின்னு சொன்னேன். தாவேக்கா நிர்வாகின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் நீ, உறுப்பினர் அட்டை எடு, தாவேக்கால் நீ என்னவா இருக்க, யாரு என்ன இதுன்னு டீட்டெயில் கேட்க ஆரம்பிச்சேன்னா பைபிள்ல செதறிடுச்சு. அதனால அது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து. உடனே தாவேக்கா நிர்வாகி அவருக்கு அந்த வேசி ஏங்க. இப்ப நீங்களும் நானும் போறோம் ஏதோ ஒரு ஊருக்கு, நம்மள தெரியாத ஊருக்கு எங்கேயோ போறோம்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்துல எங்கேயாவது போறோம், ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு என்ன காசு கொடுத்துட்டு போய் அதை காசு கொடுத்துட்டு போனா அப்ப என்ன ஆகும், தாவேக்கா நிர்வாகி பாக்குறவன்ல தாவேக்கா காரண்டா அப்படின்னு தானே போவான். அந்த மாதிரிதான் ஒரு தாவேக்கா வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு போயிட்டு ஒரு வேலையை பார்க்க வேண்டிய. திமுக வேட்டியை கட்டிட்டு போய் நான் தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லாம இருந்திருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். உரிச்சு விட்டாங்க, அங்கேயே வச்சு உரிச்சு விட்டாங்க.